incomplete records la fourth sum. From the following details, calculate capital as on 31st December 2018. Closing capital கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. Capital as on 1st January 2018 1 lakh. Goods withdrawn for personal use by the owner 30,000. அதாவது drawings வந்து 30,000 கொடுத்திருக்காங்க. Additional capital introduced during the year 15,000 கொடுத்திருக்காங்க. Profit for the year 60,000. இப்போ ஃபார்மேட் பார்த்துக்கலாம். க்ளோசிங் கேபிட்டல் ஆஸ் ஆன் 31st 12/2018 இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஆட் drawings during the year, less additional capital introduced during the year. வர ஆன்சர் adjusted closing capital, less opening capital. adjusted closing capitalக்கும் opening capitalக்கும் உள்ள difference profit or loss. இந்த சம்மை பொறுத்தவரை நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. ப்ராஃபிட் மேட் டியூரிங் தி இயர்னு கொடுத்துருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh. ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh எழுதிக்கிறோம். Goods withdrawn for personal use by the owner 30,000. அதாவது drawings-னு சொல்லியிருக்கேன். Drawings during the year 30,000. Drawings during the year 30,000. Additional capital introduced during the year 15,000. Additional capital introduced 15,000. Profit for the year 60,000. Profit made during the year 60,000. அதாவது ஓப்பனிங்கில் 1 lakh நம்ம போட்டிருக்கோம். பிஸ்னஸை ரன் பண்ண பிறகு நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னா 60,000 கிடச்சிருக்கு. அப்போது க்ளோசிங்கில் நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும்? இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்யணும்? ஆட் பண்ணி காட்டணும். புரியுதா? அதாவது ஓப்பனிங்கில் 1 lakh போட்டிருக்கீங்க. இந்த 1 lakh கேபிட்டல் போட்டதால் உங்களுக்கு எவ்வளோ கெயின் வந்திருக்கு? 60,000 கெயின் வந்திருக்கு. அப்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி இந்த டோட்டல் போடுற இடம், அதாவது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் இருக்குல்ல, அங்கே நம்ம என்ன செய்யணுன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதணும். அப்போ எவ்வளோ இருக்குது? 1,60,000. இப்போ பாருங்கள், க்ளோசிங்கில் ஓப்பனிங்கில் 1 lakh, அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் 1,60,000. அப்போ 1 lakh விட 1,60,000 அதிகம். அப்போ வந்திருக்க ஆன்சர் ப்ராஃபிட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் முன்னாடி ப்ராப்ளத்திலேயே, கீழேருந்து மேலே போகும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அதாவது இப்போ ப்ராஃபிட்ன்றது என்ன ஐட்டம்? ப்ளஸ் ஐட்டம். ஓப்பனிங் கேபிட்டல் மைனஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, அப்போது ஆப்போசிட் எஃபெக்ட் என்ன? ப்ளஸ். அதாவது மைனஸ் ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ அது என்ன, கீழேருந்து மேலே போகும்போது என்னவாயிடும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 1 lakh வந்து ப்ளஸ் சைன், 60,000 ப்ளஸ் சைன். அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1,60,000. மறுபடியும் சொல்கிறேன், ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh போட்டிருக்கோம், அதனால் வரக்கூடிய ப்ராஃபிட் 60,000. இது ரெண்டுத்தையும் சேர்த்தா தான் வரக்கூடியது அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோ இருந்திருக்கோன்னா 1,60,000. இப்போ இந்த டோட்டல்லேருந்து மறுபடியும் மேலே போகிறோம். மேலே போகும்போது இந்த சைனை பார்க்கணும். இங்கே என்ன இருக்குது? லெஸ். கீழேருந்து மேலே போகும்போது இந்த லெஸ் சைன் என்னவாக மாறிடும்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ டோட்டல் எவ்வளோ? 1,60,000 லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் 15,000. அப்போ இங்கே என்ன டோட்டல் வந்திருக்கோன்னு பார்க்கணுன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன செய்யணும்னா ஆட் பண்ணணும். 1,60,000 ப்ளஸ் 15,000 ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் 1,75,000. புரியுதா? கீழேருந்து மேலே போகும்போது ப்ளஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் எல்லாம் ப்ளஸ்ஸாக மாறிடும். இங்கே லெஸ் அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்ட்டு இருக்கிறது நம்ம கீழே இந்த டோட்டல் 1,60,000லேருந்து
இந்த 15,000 என்ன செய்யணும்னா ஆட் பண்ணணும். லெஸ்ன்னு இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யணும், ஆட் பண்ணணும். ஆட் பண்ணால் எவ்வளோ வருது, 1,75,000 வருது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஆட் ட்ராயிங்ஸ் டியூரிங் தி இயர். இப்போ டோட்டல்லேருந்து மேலே போகும்போது, கீழேருந்து மேலே போகும்போது ஆட் என்னவா மாறிடும்னா மைனஸ் சைனாக மாறிடுது. அப்போது 1,75,000லேருந்து இந்த 30,000 என்ன செய்யணும்னா நம்ம மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு வரக்கூடிய ஆன்சர் 1,45,000. இது தான் க்ளோசிங் கேபிட்டல். இப்போது மறுபடியும் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. க்ளோசிங் கேபிட்டல் 1,45,000, ஆட் ட்ராயிங்ஸ் 30,000, அப்போது 1,75,000 வரும். அடிஷ்னல் கேபிட்டல் 15,000, அதை மைனஸ் பண்ணிட்டோம்னா 1,60,000 அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். ஓப்பனிங் கேபிட்டல் 1 lakh. ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் ப்ராஃபிட் வந்து 60,000. கரெக்டாக வந்துடுச்சிங்களா? அப்போது கீழே அந்த டோட்டல் லைன்லேருந்து மேலே போகும்போது ப்ளஸ் சைனெல்லாம் நீங்கள் மைனஸாக மாற்றிக்கணும். மைனஸாக இருந்ததுன்னா ப்ளஸ்ஸாக மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஈஸியாக வந்துடும். தேங்க்யூ.